Hi students, நம்ம last classல ஒரு new chapter start பண்ணோம். என்ன chapterன்னு பார்த்தீங்கன்னா unit number 5 biosphere இந்த chapter start பண்ணோம். So start பண்ணி ecosystem அப்படின்னா என்ன, biodiversity அப்படின்னா என்னன்னு சொல்லி பார்த்தோம். அதே மாதிரி ecosystemத்தோட components of ecosystem பார்த்தீங்கன்னா 3 components இருக்கு. biotic components, abiotic components and energy componentனு சொல்லிட்டு 3 component இருக்கு. So அந்த 3 componentல first 2 component abiotic componentும் biotic componentும் last classல பார்த்தோம். So abiotic component அப்படிங்கிறது வந்துட்டு எல்லா நான் லிவிங் திங்ஸும் வந்துட்டு இந்த abiotic componentல தான் வரும். அதாவது inorganic factor, physical and chemical factors இது எல்லாமே வந்துட்டு abiotic componentல வரும். நெக்ஸ்ட் பயோட்டிக் காம்பனன்ட்ஸ்னு பார்க்கும்போது 3 கேட்டகரிஸ் இருக்கு. ப்ரொடியூசர்ஸ், கன்சியூமர்ஸ் அண்ட் டீகம்போசர்ஸ்னு சொல்லிட்டு 3 கேட்டகரிஸ் இருக்கு. ஸோ கன்சியூமர்ஸில் பார்த்தீங்கன்னா எகெயின் 3 கேட்டகரி இருக்குது. அதாவது ப்ரைமரி கன்சியூமர், செகண்டரி கன்சியூமர் அண்ட் டெர்ஷரி கன்சியூமர்னு சொல்லிட்டு 3 கேட்டகரி இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்துட்டு நம்ம லாஸ்ட் கிளாஸில் பார்த்தோம். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா தேர்ட் காம்பனண்ட் எனர்ஜி காம்பனண்ட் பார்க்குறோம். நெக்ஸ்ட் எக்கோசிஸ்டத்தோட ஃபங்க்ஷன்ஸ் என்ன, பயோடைவர்சிட்டி அப்படின்னா என்ன, பயோம்ஸ் அப்படின்னா என்னன்னு சொல்லிட்டு இன்றைக்கி கிளாஸில் பார்க்கலாம். ஸோ பேஜ் நம்பர் 203 இருக்குது. எனர்ஜி காம்பனண்ட்ஸ். All organisms in the biosphere use energy to work and convert one form of energy into another. ஸோ பயோஸ்பியரில் இருக்கக்கூடிய எல்லா ஆர்கானிசம்ஸுமே வந்துட்டு எனர்ஜியை வந்துட்டு யூஸ் பண்ணும். எதுக்காக, அது ஒரு ஆக்டிவிட்டியை பண்ணுறக்காகவோ இல்லை வேறு ஏதாச்சும் ஒர்க் பண்ணுறக்காகவோ எல்லா ஆர்கானிசம்ஸுமே வந்துட்டு அந்த எனர்ஜியை வந்துட்டு யூட்டிலைஸ் பண்ணும். ஸோ அந்த எனர்ஜியை வந்துட்டு என்ன பண்ணுன்னா ஒரு ஃபார்ம்ல இருந்து அதை இன்னொரு ஃபார்முக்கு வந்துட்டு கன்வெர்ட் பண்ணாதான் சொல்கிறாங்க. ஆல் ஆர்கானிசம்ஸ் இன் த பயோஸ்பியர் யூஸ் எனர்ஜி to work and convert one form of energy into another. The sun is the ultimate source of energy for the biosphere as a whole. So whole biosphere எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா whole biosphereக்கும் ultimate source of energy எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த sun தான். The solar energy gets transformed into other forms of energy through various components in the ecosystem. ஸோ சன்லேருந்து கிடைக்கக்கூடிய சோலார் எனர்ஜி தான் வந்துட்டு டிஃப்ரெண்ட் ஃபார்ம்ஸ் ஆஃப் எனர்ஜியாக டிரான்ஸ்ஃபார்ம் ஆகுது. ஸோ ஃபார்ம் ஆகிட்டு எக்கோசிஸ்டத்தில் இருக்கக்கூடிய எல்லா காம்பனன்ட்ஸுக்கும் அந்த எனர்ஜி போய் சேருது அப்படிங்கிறாங்க. The producers, consumers and decomposers contribute a lot to the energy flow in an ecosystem. ஸோ ப்ரொடியூசர்ஸ் ஆகட்டும், எக்கோசிஸ்டத்தில் இருக்கக்கூடிய பயோட்டிக் காம்பனண்ட்டில் இருக்கக்கூடிய ப்ரொடியூசர்ஸ், கன்சியூமர்ஸ் அண்ட் டீகம்போசர்ஸ் இவங்க மூணுமே வந்துட்டு எக்கோசிஸ்டத்தில் இருக்கக்கூடிய எனர்ஜி ஃப்ளோக்கு நிறைய கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ எனர்ஜி காம்பனன்ட்ஸ்னு பார்க்கும்போது பயோஸ்பியரில் இருக்கக்கூடிய எல்லா ஆர்கானிசத்துக்குமே வந்துட்டு எனர்ஜி அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். எல்லா ஆர்கானிசமும் வந்துட்டு எனர்ஜி யூட்டிலைஸ் பண்ணும். அதே மாதிரி எனர்ஜியை வந்துட்டு ஒரு ஃபார்ம்ல இருந்து இன்னொரு ஃபார்முக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணும். ஸோ ஹோல் பயோஸ்பியர் ஹோலுக்கும் அல்டிமேட் சோர்ஸ் ஆஃப் எனர்ஜி எதுன்னு பார்த்தீங்கன்னா சன்னு தான். ஸோ சன்னிலேருந்து கிடைக்கக்கூடிய சோலார் எனர்ஜி தான் வந்துட்டு டிஃப்ரெண்ட் ஃபார்ம்ஸில் வந்துட்டு ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது. டிஃப்ரெண்ட் எனர்ஜி ஃபார்ம்ஸில் ட்ரான்ஸ்ஃபர் ஆகி எக்கோசிஸ்டத்தில் இருக்கக்கூடிய வேரியஸ் காம்பனன்ட்ஸ்க்கு போகுது. ஸோ பயோட்டிக் காம்பனன்ட்ஸ் இருக்கக்கூடிய ப்ரொடியூசர்ஸ், கன்சியூமர்ஸ் அண்ட் டீகம்போசர்ஸ் இவங்க 3 பேருமே வந்துட்டு எக்கோசிஸ்டத்தில் இருக்கக்கூடிய எனர்ஜி ஃப்ளோக்கு ரொம்ப அதிகமாக வந்துட்டு கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதான் வந்துட்டு எனர்ஜி காம்பனன்ட்ஸ். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் அன் எக்கோசிஸ்டம். இந்த எக்கோசிஸ்டத்தோட ஃபங்க்ஷன்ஸ் என்னென்ன, த லிவிங் ஆர்கானிசம்ஸ் ஃபார்ம் அண்ட் இன்ட்ராக்டிங் செட் ஆஃப் ஃப்ளோரா அண்ட் ஃபௌனா which are organized into tropical levels, food chains and food webs. ஸோ நம்மளோட லிவிங் ஆர்கானிசம்ஸ் என்ன ஃபார்ம் பண்ணுறோம் அப்படின்னா ஒரு இன்ட்ராக்டிங் செட்டை தான் வந்துட்டு ஃப்ளோராக்கும் ஃபௌனாக்கும், பிளான்ட்ஸுக்கும் அனிமல்ஸுக்கும் ஒரு இன்ட்ராக்டிங் செட்டை வந்துட்டு நம்ம ஃபார்ம் பண்ணுறோம். ஸோ அது என்னவா ஆர்கனைஸ் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா ட்ராபிக்கல் லெவல்ஸ் ஆகவும் ஃபுட் செயின்ஸ் ஆகவும் ஃபுட் வெப்பாகவும் ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ ஃபுட் செயின், ஃபுட் வெப்னா என்னன்னு சொல்லிட்டு பின்னாடி கொடுத்துருக்காங்க, நம்ம பார்க்கலாம். The functioning of an ecosystem depends on the pattern of energy flow as it helps in the distribution and circulation of the organic and inorganic matter within an ecosystem.
ஸோ எக்கோசிஸ்டத்தோட ஃபங்க்ஷன் வந்துட்டு எதை டிபெண்ட் பண்ணி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா எனர்ஜி பேட்டர்ன், அதான் வந்துட்டு அந்த எனர்ஜி பேட்டர்னோட ஃப்ளோவை டிபெண்ட் பண்ணி தான் வந்துட்டு எக்கோசிஸ்டத்தோட ஃபங்க்ஷன்ஸ் இருக்கும். ஏன் அப்படின்னா வந்துட்டு ஆர்கானிக் அண்ட் இன்ஆர்கானிக் மேட்டருக்கு அதான் சொல்கிறாங்க as it helps in the distribution and circulation of the organic and inorganic matter within the ecosystem. ஸோ வந்துட்டு அது அந்த ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏன்னா எக்கோசிஸ்டத்துக்கு தேவையான ஆர்கானிக் அண்ட் இன்ஆர்கானிக் மேட்டரை டிஸ்ட்ரிபியூட் பண்ணி சர்க்குலேஷன் பண்ணுறதுனால அதான் சொல்கிறாங்க. ஸோ த ஃபங்க்ஷனிங் ஆஃப் அன் எக்கோசிஸ்டம் depends on the pattern of energy flow. எனர்ஜி ஃப்ளோவோட பேட்டர்னை டிபெண்ட் பண்ணி தான் எக்கோசிஸ்டத்தோட ஃபங்க்ஷன் இருக்குது. ஏன் அப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஏன்னா எனர்ஜி இருந்தால் தான் அந்த நம்ம எடுக்கக்கூடிய ஆர்கானிக் அண்ட் இன்ஆர்கானிக் மேட்டரை டிஸ்ட்ரிபியூட் பண்ணி சர்க்குலேட் பண்ண முடியும். ஸோ அதனால எக்கோசிஸ்டம் வந்துட்டு அதை டிபெண்ட் பண்ணி இருக்குங்கிறாங்க. எனர்ஜி ஃப்ளோ ஜென்ரலி டேக்ஸ் பிளேஸ் இன் அன் hierarchical order in an ecosystem through various levels. These levels are called tropical levels. ஸோ எனர்ஜி ஃப்ளோ ஆகுறது ஒரு எக்கோசிஸ்டத்தில் வந்துட்டு எனர்ஜி எப்படி ஃப்ளோ ஆகும்னா ஹிராக்கியல் ஆர்டரில் ஃப்ளோ ஆகும். அதாவது வந்துட்டு ஒரு இது இருக்கக்கூடிய ஆர்கனைசத்துலேருந்து 6 சென்சஸ் இருக்கக்கூடிய ஆர்கனைசம் மாதிரி ஒரு ஹிராக்கியல் ஆர்டரில் தான் வந்துட்டு அது ஜென்ரலாக வந்துட்டு ஃப்ளோ ஆகும். ஸோ அந்த ஃப்ளோ அதாவது வந்துட்டு ஒரு ஹிராக்கியல் வேரியஸ் லெவல்ஸ் மூலயமா தான் அந்த எக்கோசிஸ்டத்தோட எனர்ஜி ஃப்ளோ இருக்கும். அந்த லெவலை தான் என்னன்னு சொல்கிறோன்னா ட்ராபிக்கல் லெவல் சொல்கிறோம். அதான் சொல்கிறாங்க energy flow generally takes place in a hierarchical order in an ecosystem through various levels. These levels are called tropical levels. ஸோ அந்த லெவலை தான் என்னன்னு சொல்கிறேன்னா tropical levels அப்படின்னு சொல்கிறோம். ஸோ ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் எக்கோசிஸ்டம்னு பார்க்கும்போது லிவிங் ஆர்கனிசம் வந்துட்டு ட்ராபிக்கல் லெவல்ஸாக வந்துட்டு ஆர்கனைஸ் ஆயிருக்கு. எப்படின்னா ஃப்ளோராக்கும் ஃபவுனாக்கும் ஒரு இன்ட்ராக்டிங் செக்ஷனை வந்துட்டு அது ஃபார்ம் பண்ணியிருக்கு. ஸோ ட்ராபிக்கல் லெவல் ஸோ எப்படி ஆர்கனைஸ் ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா ட்ராபிக்கல் லெவல்ஸ் ஆகவும் ஃபுட் செயின் ஆகவும் ஃபுட் வெப் ஆகவும் வந்துட்டு அது வந்துட்டு ஆர்கனைஸ் ஆயிருக்கு அப்படிங்கிறாங்க. ஸோ எக்கோசிஸ்டத்தோட ஃபங்க்ஷன் எதை டிபெண்ட் பண்ணி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா எனர்ஜி பேட்டர்னை டிபெண்ட் பண்ணி இருக்கு. ஏன் எனர்ஜி பேட்டர்னை டிபெண்ட் பண்ணி இருக்குன்னா எனர்ஜி இருந்தால் தான் நம்ம எடுக்கக்கூடிய ஆர்கானிக் அண்ட் இன்ஆர்கானிக் மேட்டரை எக்கோசிஸ்டத்தில் இருக்கக்கூடிய எல்லா ஆர்கானிசத்துக்கும் வந்துட்டு டிஸ்ட்ரிபியூஷனும் சர்க்குலேஷனும் பண்ண முடியும். ஸோ அதனால எக்கோசிஸ்டம் வந்துட்டு இதை டிபெண்ட் பண்ணி இருக்குங்கிறாங்க. ஸோ எனர்ஜி ஃப்ளோ வந்துட்டு ஜென்ரலாக எப்படி நடக்கும்னா ஹிராக்கியல் ஆர்டர் எக்கோசிஸ்டத்தில் ஹிராக்கியல் ஆர்டரில் நடக்கும். அதாவது வந்துட்டு வேரியஸ் லெவல்ஸ் மூலமா ஹிராக்கியல் ஆர்டரில் நடக்கும். அந்த லெவல்ஸை தான் என்னன்னு சொல்கிறோன்னா ட்ராபிக்கல் லெவல்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட் பாருங்க, த செயின் ஆஃப் டிரான்ஸ்ஃபார்மேஷன் ஆஃப் எனர்ஜி ஃப்ரம் ஒன் குரூப் ஆஃப் ஆர்கானிசம்ஸ் டு அனதர் த்ரூ எ வேரியஸ் ட்ராபிக்கல் லெவல்ஸ் இஸ் கால்ட் ஃபுட் செயின். ஸோ ஃபுட் செயின் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்ஃபார்மேஷன் எனர்ஜி டிரான்ஸ்ஃபார்மேஷன் வந்துட்டு ஒன் குரூப் ஆஃப் ஆர்கனிசத்திலிருந்து இன்னொரு அனதர் குரூப் ஆஃப் ஆர்கனிசத்துக்கு வந்துட்டு டிரான்ஸ்ஃபர் ஆகும். வேரியஸ் ட்ராபிக்கல் லெவல்ஸ் மூலமா ஒன் குரூப் ஆஃப் ஆர்கனிசத்திலிருந்து இன்னொரு குரூப் ஆஃப் ஆர்கனிசத்துக்கு எனர்ஜி வந்துட்டு டிரான்ஸ்ஃபார்ம் ஆகும். அதைத்தான் என்ன சொல்கிறேன்னா ஃபுட் செயின் அப்படின்னு சொல்கிறேன். அதான் சொல்கிறாங்க த செயின் ஆஃப் டிரான்ஸ்ஃபார்மேஷன் ஆஃப் எனர்ஜி ஃப்ரம் one group of organisms to another through various tropical levels is called food chain. A system of interlocking and interdependent food chains is called food web. So food web அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா சிஸ்டம், அதாவது இன்டர்டிபெண்ட் எதையும் டிபெண்ட் பண்ணி இருக்காம இன்டிபெண்டாகவும் இல்லாமல் இன்டர்டிபெண்டாக இருக்கக்கூடிய ஃபுட் செயினை தான் என்னன்னு சொல்கிறேன்னா food web அப்படின்னு சொல்கிறோம். ஸோ food chain is nothing but the chain of transformation of energy from one group of organisms to another through a various tropical levels is called food chain. A system of interlocking and interdependent food chain is called food web. ஸோ இதான் வந்துட்டு functions of ecosystem. ஸோ functions of ecosystem அப்படின்னு கேட்கும்போது ஃபுல்லாக எழுதணும். நெக்ஸ்ட் பாருங்க biodiversity. Biodiversity or biological diversity refers to wide variety of living organisms which have in a habitat. ஸோ வந்துட்டு பயோடைவர்சிட்டி இல்லாட்டி பயோலாஜிக்கல் டைவர்சிட்டி அப்படிங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா
வைடு வெரைட்டி ஆஃப் லிவிங் ஆர்கனிசம். லிவிங் ஆர்கனிசத்துக்கு கூட வைடு வெரைட்டி, அதாவது பிளான்ட்ஸ் இருக்கலாம், அனிமல்ஸ் இருக்கலாம், மைக்ரோ ஆர்கனிசம்ஸ் இருக்கலாம். இது எல்லாமே பயோடைவர்சிட்டியில் தான் வரும். which live in a particular habitat, ஒரு பர்டிகுலர் ஹேபிடேட்ல இருக்கும் அப்படிங்கிறாங்க. ஸோ பயோடைவர்சிட்டி ஆர் பயாலஜிக்கல் டைவர்சிட்டி refers to a wide variety of living organisms which live in a particular habitat. It is highly influenced by topography, climate as well as human activities. So வந்து இந்த பயோடைவர்சிட்டி எதனால் இன்ஃப்ளூயன்ஸ் ஆகும்னு பார்த்தீங்கன்னா டோபோகிராஃபினாலையும் கிளைமேட் சேஞ்ச்னாலையும் அதே மாதிரி ஹியூமன் ஆக்டிவிட்டீஸ்னாலையும் இது வந்துட்டு இன்ஃப்ளூயன்ஸ் ஆகும் அப்படிங்கிறாங்க. It represents the strength of the biological resources of a place on the earth. ஸோ இது இந்த பயோடைவர்சிட்டி வந்து எதை ரெப்ரசன்ட் பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா ஏர்த்தில் இருக்கக்கூடிய பயாலஜிக்கல் ரிசோர்ஸஸோட ஸ்ட்ரென்த்தை வந்துட்டு ரெப்ரசன்ட் பண்ணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இட் ரெப்ரசன்ட்ஸ் த ஸ்ட்ரென்த் ஆஃப் த பயாலஜிக்கல் ரிசோர்ஸஸ் ஆஃப் எ பிளேஸ் ஆன் த எர்த். இன் பயோடைவர்சிட்டி ஈச் ஸ்பீஷீஸ் no matter how big or small has an important role to play in the ecosystem. ஸோ பயோடைவர்சிட்டியில் ஒவ்வொரு ஈச் அண்ட் எவ்ரி ஸ்பீஷீஸ், அதாவது வந்துட்டு அது பெருசோ இல்லை சின்னதோ அதெல்லாம் வந்துட்டு ஒரு மேட்ரே இல்லை. அது வந்துட்டு பெருசோ சின்னதோ பிக் ஆர் ஸ்மால் ஒவ்வொன்றுக்கும் ஈச் ஸ்பீஷீஸ் ஒவ்வொரு ஸ்பீஷீஸுக்கும் ஒரு இம்பார்ட்டண்ட்டான ரோல் வந்துட்டு எக்கோசிஸ்டத்தில் இருக்குன்னு சொல்கிறாங்க. அதான் சொல்கிறாங்க இன் பயோடைவர்சிட்டிஸ் ஈச் ஸ்பீஷீஸ் no matter that is big or small has an important role to play in the ecosystem. It maintains the ecological balance and facilitates social benefits such as tourism, education, research, etc. over an area. ஸோ வந்துட்டு இதுதான் வந்துட்டு எக்கோலாஜிக்கல் பேலன்ஸை மெயின்டைன் பண்ணும். அதே மாதிரி சோஷியல் பெனிஃபிட்ஸ் இருக்கும். அதாவது வந்துட்டு எக்கோசிஸ்டம் நல்லா இருந்தது அப்படின்னா டூரிஸ்ட் பிளேஸாக இருக்கும், எஜுகேஷன் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், அதே மாதிரி ரிசர்ச் பர்பஸ்க்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறாங்க. ஸோ பயோடைவர்சிட்டின்னு பார்க்கும்போது biodiversity or biological diversity refers to a wide variety of living organisms live in a particular habitat. It is highly influenced by topography, climate change and human activities. It represents the strength of various resources in a place on the earth. ஸோ பயோடைவர்சிட்டின்னு பார்க்கும்போது ஒவ்வொரு ஸ்பீஷீஸ், அதாவது அந்த ஸ்பீஷீஸ் வந்து பிக்காக இருக்கா ஸ்மாலாக இருக்கான்ல இல்லை, ஒவ்வொரு ஸ்பீஷீஸுக்கும் ஏர்த்தில் வந்துட்டு ஒரு பர்டிகுலர் ரோல் வந்துட்டு இருக்குது. எக்கோசிஸ்டத்தில் வந்துட்டு ஒரு பர்டிகுலர் ரோல் வந்துட்டு இருக்குது. இதனால நிறைய சோஷியல் பெனிஃபிட்ஸும் கிடைக்குது அப்படிங்கிறாங்க. நெக்ஸ்ட் பாருங்கள், லாஸ் ஆஃப் பயோடைவர்சிட்டி. த எக்ஸ்டிங்ஷன் ஸ்பீஷீஸ் டியூ டு human and natural influences is called loss of biodiversity. So loss of biodiversity ன்னு பார்த்தீங்கன்னா extinction of species ஒரு பர்டிகுலர் ஸ்பீஷீஸ், ஃபார் எக்ஸாம்பிள் டைனோசரஸ் இருந்தது, பர்டிகுலர் ஸ்பீஷீஸ் அது வந்துட்டு எக்ஸ்டின்ட் ஆயிடுச்சு, மறைஞ்சிருச்சு. ஸோ அதான் சொல்கிறாங்க எக்ஸ்டின்ஷன் ஆஃப் ஸ்பீஷீஸ். அதை வந்துட்டு ஃப்ளோராவாக இருக்கலாம், இல்லாட்டி ஃபவுனாவாக, அதாவது வந்துட்டு பிளான்ட்டாகவும் இருக்கலாம், இல்லை அனிமலாகவும் இருக்கலாம். அதான் சொல்கிறாங்க the extinction of species due to human and natural influences. ஸோ ஹியூமன்னாலேயோ இல்லாட்டி நேச்சர்னாலேயோ ஒரு ஸ்பீஷீஸ் எக்ஸ்டின்ச் ஆயிடுச்சு அப்படின்னா அதைத்தான் என்னன்னு சொல்கிறோன்னா லாஸ் ஆஃப் பயோடைவர்சிட்டி அப்படின்னு சொல்கிறோம். A healthy ecosystem provides clean water, pure water, enriched soil, food, raw materials, medicine, etc. Hence, stable biosphere has to be conserved. ஸோ ஒரு எக்கோசிஸ்டம் ஹெல்த்தியாக இருந்துச்சு அப்படின்னா ஹியூமனுக்கு என்னென்ன ப்ரொவைட் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா க்ளீனான பியூரான வாட்டர் வரும், சாயிலோட ஃபெர்டிலிட்டி இன்க்ரீஸ் ஆகும், அதே மாதிரி ரா மெட்டீரியல்ஸு ஃபுட் சப்ளை இன்க்ரீஸ் ஆகும், மெடிசன் சப்ளையும் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அதனால நம்ம பயோஸ்பியரை வந்துட்டு கன்சர்வ் பண்ணணும் அப்படிங்கிறாங்க. ஸோ லாஸ் ஆஃப் பயோடைவர்சிட்டின்னு பார்க்கும்போது த எக்ஸ்டிங்ஷன் ஆஃப் ஸ்பீஷீஸ் போத் ஃப்ளோரா அண்ட் ஃபௌனா டியூ டு ஹியூமன் அண்ட் நேச்சுரல் இன்ஃப்ளூயன்சஸ் இஸ் கால்டு லாஸ் ஆஃப் பயோடைவர்சிட்டி. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பயோம்ஸ். ஸோ பயோமீஸ் அப்படின்னா என்னன்னு பாருங்க. A biome is a geographical extensive ecosystem where all flora and fauna are collectively found. ஸோ பயோமி அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஜாகிரபிக்கலாக இருக்கக்கூடிய எக்ஸ்டென்சிவ் எக்கோசிஸ்டம் அப்படின்னு சொல்கிறாங்க. எங்கன்னு பார்த்தீங்கன்னா அங்கே எல்லா ஃப்ளோரா அண்ட் ஃபவுனாவும் வந்துட்டு இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதான் சொல்கிறாங்க a biome is a geographical
biome is a geographical extensive ecosystem where all flora and fauna are found collectively. It is the total assemblage of plant and animal life interacting within the biosphere. ஸோ இந்த பயோமி அப்படிங்க வந்துட்டு ஒரு டோட்டல் அசம்பிளேஜ் பிளான்ட் அண்ட் அனிமலோட லைஃப் வந்துட்டு ஒன்றுக்கு ஒன்று இன்ட்ராக்ட் ஆகிருக்கும். பயோமிஸ் ஆர் டிஃபைன்டு பை ஏபயோட்டிக் ஃபேக்டர்ஸ் லைக் ரிலீஃப், கிளைமேட், சாயில்ஸ் அண்ட் வெஜிடேஷன். ஸோ இந்த பயோம்ஸை எப்படி டிஃபைன் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா ஏபயோட்டிக் ஃபேக்டர்ஸ், அதாவது ரிலீஃப், கிளைமேட், சாயில், வெஜிடேஷன், இதை வச்சு நாம் வந்துட்டு இதை டிஃபைன் பண்ணலாம். They are classified into two broad categories, terrestrial biomes and aquatic biomes. ஸோ வந்துட்டு இந்த பயோம்ஸை வந்துட்டு ரெண்டாக கிளாஸிஃபை பண்ணலாம். என்னென்ன கிளாஸிஃபை பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா டெரஸ்ட்ரீஷியல் பயோம்ஸ்னும் அக்வாட்டிக் பயோம்ஸ்னு சொல்லிட்டு இதை கிளாஸிஃபை பண்ணலாம் அப்படிங்கிறாங்க. ஸோ பயோம்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது இட் இஸ் எ ஜியாகிரபிக்கல் எக்ஸ்டென்சிவ் எக்கோசிஸ்டம் வேர் ஆல் த ஃப்ளோரா அண்ட் ஃபவுனா ஆர் கலெக்டிவ்லி ஃபவுண்ட் அப்படிங்கிறதா வந்துட்டு பயோம்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். இதில் ரெண்டு இருக்குது, டெரஸ்ட்ரீஷியல் பயோம்ஸும் அக்வாட்டிக் பயோம்ஸும். ஸோ இன்னைக்கு கிளாஸ் நம்ம இதோட ஸ்டாப் பண்ணலாம். ஸோ நெக்ஸ்ட் கிளாஸில் டெரஸ்ட்ரீஷியல் பயோம்ஸ் அப்படின்னா என்ன அண்ட் அக்வாட்டிக் பயோம்ஸ் அப்படின்னா என்ன, அதோட கிளாஸிஃபிகேஷன் வந்துட்டு நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். ஸோ இன்னைக்கு கிளாஸ் ஏதாச்சும் டவுட் இருந்துச்சு, எக்கோசிஸ்டத்தோட ஃபங்க்ஷன்ஸில் இல்லை பயோடைவர்சிட்டியில் ஏதாச்சும் டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ கிளாஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.